ஒரு சின்ன கிராமத்தில் திறமையான மண்பாண்ட கலைஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் செய்கிற ஒவ்வொரு பானையும் ஒரு கலைப்பொருள் மாதிரி இருந்துச்சு. இதனால மக்கள் தூரமாக இருந்தாலும் வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொறாமை. இவரை எப்படி கீழே இருக்கலாம்னு தினமும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு திட்டம் போட்டார். கலைஞர் பானை செய்ய வச்சுருந்த களிமண்ணில் யாருக்கும் தெரியாமல் பெரிய கற்களையும் கூர்மையான முட்களையும் கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது பானை செய்யும்போது கையை கீறும், களிமண் வீணாகும், தொழில் நாசமாயிரும்னு நினச்சாரு. ஆனால் அந்த கலைஞர் அதை கண்டு கோவப்படலை. அமைதியாக ஒவ்வொரு கல்லையும் எடுத்தார். அந்த கற்களால் வீட்டு வாசலில் அழகான தோட்டம் கட்டினார். முட்களால் வலுவான வேலி அமைச்சார். மிச்சமிருந்த களிமண் இன்னும் சுத்தமாயிருச்சு. அதனால் அவர் செய்த பானைகள்லாம் முன்னை விட இன்னும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வந்துச்சு. உலகமே வியக்கிற அளவுக்கு அவர் கலை பெருசாக உயர்ந்து வந்துருச்சு. இறுதியில் அவர் பானைகள்லாம் அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தாங்க மற்றவங்க நம்மளை வீசுகிற கற்களை நம்ம வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிடலாம். அவங்க வீசுறது கல் தான், ஆனால் செதுக்கப்பட போகிறது நம்மளோட வாழ்க்கை.